பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மஷம் அஸ்மத் குருபியோ நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் விகனச மகா குரவே நமக. இப்ப சொல்ல போற மந்திரம் ஒரு ஆச்சரியமான மந்திரம். இந்த மந்திரத்தை சித்தி பண்ணணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். இது எப்படி சித்தி பண்ணலாம் அப்படின்னா, குருமுகமா உபதேசம் வாங்குறது விசேஷம். இது ஜபம் பண்றது சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம். இந்த சூரிய சந்திர கிரகணம் வரும்பொழுது ஜபித்தால் அற்புதமான பலன் உண்டு. இந்த சூரிய கிரகணத்தின் பொழுதும் சந்திர கிரகணத்தின் பொழுதும் இந்த ஜபத்தை பண்ணலாம். 108 ஊர் 108 ஊர் ஜபிக்கலாம். இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வரும்பொழுது குளிச்சுட்டோ நீங்க தனியா மடி வஸ்திரம் சொல்லுவா, தனியா ஒரு வஸ்திரத்தை நினைச்சு வச்சு உணர்த்தின வஸ்திரத்தை கட்டிண்டு இந்த ஜபத்தை பண்ண ஆரம்பிக்கலாம். இது முடிகிற வரைக்கும் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் இந்த 108 ஊர் பண்ணிடலாம். சாதாரணமாக ஆரம்பித்த சில நிமிஷம் கழிச்சு ஆரம்பிக்கணும். முடிக்கிறது இந்த கிரகணம் முடிகிறதுக்கு முன்னே இந்த மந்திரத்தை முடிச்சிடணும். அதாவது முழுக்க சூரிய சந்திர கிரகணம் இருக்கும் பொழுது இந்த ஜபத்தை பண்ணணும்னு சொல்றான். இது அடர்ந்த தோப்பு, கிணறுக்கு அருகாமையில், இல்லை கடற்கரை ஓரத்தில், நதிகள் ஓடக்கூடிய இடத்துல, கோயில் மண்டபங்களில் இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் முடியலன்னா பூஜை அறையில் ஜபிக்கலாம். அதனால சூரிய சந்திர கிரகணத்தின் போது ஜபித்தால் பலன்கள் அற்புதமா இருக்கும்னு சொல்லுவான். விஷங்களை போக்கக்கூடியது, குறிப்பா விஷங்கள் எல்லாம் போக்கக்கூடிய, தேல் பாம்பு கடி விஷங்களை போக்கக்கூடியது, சத்ரு பயம் இல்லாமல் செய்யக்கூடியது. அப்புறம் மற்ற நாட்கள்லாம் தொடர்ந்து ஜபிக்கலாம். சாதாரணமா மற்ற நாட்கள்லயும் நீங்க ஜபிக்க ஆரம்பிக்கலாம். அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது விசேஷம் சொல்லலாம். அமாவாசை அன்னைக்கு இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கலாம். ஜபிக்கிறதுன்னு சொல்லும்போது சாதாரணமா 2 மண்டலம் ஜபிக்கலாம். 90 நாட்கள் தொடர்ந்து ஜபிக்கலாம். ஒரு மண்டலம் ஜபிக்கலாம், 2 மண்டலம்ன்றது ரொம்ப விசேஷம். இது கருடனோட மந்திரம். கருடனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். கருடாழ்வாரை பத்தி தெரியாதவாளே இல்லை. சுவாமி பெருமாளோட கோயில்கள்ல, ஆலயங்கள்